வாழும் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது அலுவலகத்தில் இப்போது நேரில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக ஒதுக்க வேண்டிய 7,256 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட மற்றும் தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கான நிதி உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கியிருக்கிறார். மேலும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் மற்றும் அங்கு பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கு வெளியுறவுத்துறை மூலமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் அண்மையில் அமெரிக்கா சென்று வந்த சூழ்நிலையில் அங்கு மத்திய அரசின் நில ஆர்ஜித பணிகளுக்காக மத்திய அரசுக்கு சொந்தமான இடங்களில் நில ஆர்ஜித பணிகளுக்கான அந்த அனுமதியை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள், தொழில் முதலீடுகள் மற்றும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையின் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை விரைந்து முடிப்பதற்காக நிலுவையில் உள்ள நிதி உதவியை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து தற்போது அந்த மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பிரதமரை சந்தித்த பின்னர் அவர் தமிழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக என்னென்ன கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்துள்ளோம் என்பது குறித்து விளக்கமான அறிக்கை மற்றும் பேட்டியும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக வரும் மழைக்காலத்தில் தமிழகத்தில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் மேலும் மழை வெள்ள தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசு நிதி உதவியோடு மேற்கொள்ளப்பட்டும் பல்வேறு விதமான திட்டப் பணிகளை முறையாக மேற்கொள்வதற்கும் விரைவாக மேற்கொள்வதற்கும் அந்த நிதி உதவியை விரைவாக அனுப்ப வேண்டும் என்றும் கல்வி வளர்ச்சி திட்டப் பணிகளுக்காக அந்த நிதி உதவி வழங்குவது நிலுவையில் இருக்கிறது என்றும் அந்த நிதி உதவியையும் விரைவாக வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை மனுவை தமிழகத்தின் சார்பாக வழங்கியிருக்கிறார். என்னென்ன மனுக்கள், என்னென்ன கோரிக்கைகள் அந்த மனுவில் அடங்கியிருக்கின்றன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் பேட்டியாகவோ அல்லது அறிக்கையாகவோ வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.